எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், மேடம் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ போடுறது இப்போ தான் ஷூட் பண்ணுமா, ஷூட்டிங் எடுத்தப்போ தான் நாங்கள் ஏவாப்பா ஷூட்டிங் எடுத்தோம். அதனால் வீடியோ ஷூட் பண்ணோம். ஒரு பாட்டு எடுத்து அதுக்கு பேர் ஷூட்டிங். ஏவாப்பா என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் வந்து ஷூட்டிங் சொல்லக்கூடாதா? ஷூட்டிங் எடுத்தோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாப்பா வீடியோ? மேடம் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வீடியோ. என்ன? ஆமாம், பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா செடி இதான். பைத்தியரே தெரியாத மாதிரி தான் கேட்பேன். இதான் இந்த செடி என்ன செடின்னு தெரியுதுங்களா? எல்லோரும் பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி செடி இல்லை. அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது என்ன செடின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதையா? நல்லா பாருங்கள். தெரியுதுங்களா? தென்னை செடின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து புளிச்சக்கீரை. இங்கே வா, பக்கத்தில் வா. சொல்லு. இது வந்து புளிச்சக்கீரை செடிங்க. சின்னதாக வந்துட்டு இருந்தது. இது வந்து இந்த செடி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு டெய்லி போகிறப்போ அந்த காட்டு சைடு தான் ரோட்டுலேயே போவேன். அந்த வழியை போயிட்டுருக்கிறப்போ ஒரே ஒரு செடி மட்டும் பூத்துருந்தது. ஒரே ஒரு செடி மட்டும்தான் அந்த காட்டிலேயே. அந்த இந்த ஒரு செடி தான் இருந்தது. அந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருந்தது. பூ பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ரோஸ் கலரில் பூ வச்சுருந்தது. இது என்னடா புளிச்சக்கீரை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நம்ம பிடிங்கி கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி கொண்டு வந்து வச்சு பூவெல்லாம் பூத்துச்சு. பூ இந்த பெருசாக இந்த அளவுக்கு வந்துருச்சு. பூ வச்சுருந்தது. அப்போ அந்த பூ வச்சுருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விதை வந்தது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து செத்து போச்சு. அப்புறம் அந்த விதையெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை வேஞ்சதுக்கு அப்படியே அந்த விதையெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி போய் அங்கங்கே 2-3 பக்கம் போய் முளைச்சிக்கிச்சு. அதை இங்கே வருங்களா, இங்கே முளைச்சிருந்தது, இந்த இடத்த முளைச்சிருந்தது. நல்லா மழை வேஞ்சிருந்தப்போ அது காஞ்சி போய் செத்து போச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விதை உளுந்த இந்த உளுந்த இடத்துல வேணால் 2-3 செடி நல்லா முளைச்சிருச்சு. நான் வந்து காமிச்சிடலாம். இங்கே இருக்குதா, தெரியுதுங்களா? இந்த இடத்துல நல்லா முளைச்சிக்கிச்சு. விதை உளுந்த இடத்துல நல்லா முளைச்சிக்கிச்சு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கடலக்காய் பறிக்க போவாங்க தெரியுங்களா, அவுட்ரு போய் தங்கி போய் வேலை செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலக்காய் தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை தான் அதிகமாக அந்த கடலக்காய் தோட்டத்தில் வச்சுருப்பாங்க. டெய்லி புளிச்ச கீரை தான் கடைஞ்சி கொடுப்பாங்க. கடைஞ்சி நம்ம கீரை கடையிறோம்ல, அந்த மாதிரி கடைஞ்சி இதை வந்து கடைஞ்சி சூப்பராக இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஆனால் போட வேண்டியது பொருள் போட்டால் சூப்பராக இருக்குது. நான் கிடைச்ச ஒரு தடவை, ஆனால் புளிப்பாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் ஓவர் புளிப்பாக இருந்தது. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது. நீ எப்போ செஞ்ச? நான் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன், புளிப்பாக இருக்குன்னு சொன்னான்னு. போய் பேச, நீ போய் பேசாதவாப்பா, பைத்திய போய் பேசுற ஒன்றும் செய்யவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா கீரை மக்களே தின்னு போட்டு நல்லா இருக்கு. பைத்தியக்காரி போய் பேசக்கூடாதுவாப்பா. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. இல்லை, சும்மா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கீரை வந்து பொறிச்சு செய்யின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏவாப்பா இது புளிக்கு ஓவரா புளிக்கு? இல்லை, நல்லா இருக்குது. கை பக்குவம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சமையலோட கை பக்குவம் இருக்குது. அந்த மாதிரி இது இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்குதான்னு பார்த்து, உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது வீட்டில் வச்சுருந்ததா இந்த மாதிரி புளிச்சக்கீரை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு போய் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி செய்கிறது, எப்படி எல்லா பொருளும் எந்தெந்த பொருள் கரெக்டாக இந்த பொருள் போட்டதுக்கப்புறம் இதை போடணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க இதை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இதை பற்றி தெரிஞ்சிங்கனாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எப்படி இருக்குது இது. நான் வந்து கீரை கடைஞ்சி சொல்லிகிட்டே இருக்கிறேன். வளவளன்னு அப்படித்தான் இருக்குது. எல்லாமே வளவளந்தான் இருக்குது. அதுக்கோசரம் எதுவும் வேண்டாமல் இருக்க முடியும். நான் பண்ணி பார்த்தேன், ஒரு டைம் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறது பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரியா இருந்து புளிப்பு நல்லா இருக்கு டேஸ்ட். அந்த டேஸ்ட் பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன் பண்ணுன்னு போட்டு புளிப்பு. சரி, ஓகே. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கீரைக்கு வந்து என்னென்ன போட்டு பண்ணணும் நீங்கள் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.